ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நாளை மறுநாள் சுதந்திர தினம். இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு வருது, நாங்கள் தொடர்ந்த வழக்கு வருது. இந்த பின்னணியில் மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு முதல்ல உங்கள் மூலமாக தெரிவிச்சுட்டு உங்களுக்கெல்லாம் நகல் வழங்கிட்டு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கோம். அந்த கடிதத்தில் சொல்லியிருக்கிற விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறோம். இங்கே 13 நாளாக சென்னையோட பூர்வ குடிகள், அருந்ததியர், ஆதி திராவிடர், அனைத்து சாதி ஏழைகள், பெண்கள் பிளாட்ஃபார்மில் வெயிலில் மழையில் உட்காந்துட்ருக்காங்க. நேற்று நம்மளோட மாண்புமிகு முதல்வர் 1 கிலோமீட்டர் தள்ளி பாரிமுனையில் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் கியூபாவுக்கு ஒருமைப்பாடு தெரிவித்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டுருக்காரு. காஸ்ட்ரோவோட நினைவை போற்றி பேசியிருக்காரு. அப்படி பேசும்போது ஒன்று சொல்கிறாரு, நாங்கள் பாதி கம்யூனிஸ்டுகள், என் பேரே ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப வரவேற்கிறோம் அதை. அவர் பாதி கம்யூனிஸ்ட்னு சொல்கிறதையும் சரி, பேரே ஸ்டாலின்னு சொல்கிறதையும் வரவேற்கிறோம். ஆனால் அவர் சொன்ன விஷயங்கள் மாநகராட்சிக்கு புரியல. முதலமைச்சர் 2021 ஒன்று சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, தனியார் மையம் வேணான்னு சொன்னார். தூய்மை பணிகளில் தனியார் மையம் வேணான்னார். முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, என்எல்எம் தொழிலாளி நல்லா வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி மாநகராட்சி அவரோட முடிவை மதிக்க மாட்டேன்றாங்க. இது தப்புன்னு சொல்கிறோம். 4 வருஷமாக முதலமைச்சர் தனியார் மையம் வராமல் தடுத்து நிறுத்தினார். கரெக்டு தான். பாதி கம்யூனிஸ்டார், பேர்லேயே ஸ்டாலின் இருக்குன்றாரு. 4 வருஷமாக தடுத்து நிறுத்தினார். இப்போ யாரோ என்ன காரணத்தாலேயோ தெரியல, தேர்தல் நெருங்கும் போது ரொம்ப மூர்க்கமாக தனியார் மையத்தை திணிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அவர் நேற்று பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, நான் அவதூறுகள் அதையும் சுட்டி காட்டுதல்களையும் வேறுபடுத்தி தெளிவாக புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நாங்கள் அவதூறு பேசலை, நாங்கள் சுட்டி காட்டுறோம். அவருக்கு நாங்கள் சுட்டி காட்டுற விஷயம் என்னென்னா, இப்போது ஒப்பந்தக்காரர் யாரும் ராம்கி சமூக சேவை செய்ய மக்கள் தொண்டாட்டம் வரல. 100 கோடியா 1000 கோடி ஆக போகிறாரு. சில 1000 கோடி இருந்ததுன்னா பல 1000 கோடி ஆக போகிறார். அவருக்கும் ஜனங்களோட நன்மைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ராம்கி கிட்ட சட்டக்கூலி கிடைக்காது, ராம்கி கிட்ட சுயமரியாதை கிடைக்காது, ராம்கி கிட்ட பணி பாதுகாப்பு கிடைக்காது. இது தெரிஞ்சு தான் முதல்வர் சரியான நிலைப்பாட்டை 2021 எடுத்தார். அதில் அவர் நிற்கணும்னு சொல்கிறோம். ரொம்ப முக்கியமாக என்னென்னா, ஒரு வாதம் எழுப்புகிறாங்க. எல்லாத்துலேயும் வந்துருச்சு, 10 மண்டலத்தில் வந்துருச்சு, இங்கே மட்டும் எப்படி வராமல் இருக்கும்? முதலமைச்சர் ஒரு விஷயத்தை கவனிக்கணும்னு சுட்டி காட்டுறோம். வேறு எந்த மண்டலத்திலும் உயர்நீதிமன்றத்தினுடைய வேறு வேறு அமர்வங்கள் தலையிட்ட பிறகு உயர்நீதிமன்றத்தினுடைய அர்ஜிங் திருப்பி செய்யின்னு சொன்ன பிறகு அவுட் சோர்சிங் நியாயமான்ற கேள்வி விசாரணைக்கு வரல. இங்கே மட்டும்தான் 5வது 6வது மண்டலத்தில் மட்டும் 28/7/2025 அவுட் சோர்சிங் நியாயமான்ற கேள்வி தொழில் தீர்ப்பாயத்தில் இருக்குது. சட்டப்படி அனுமதி வாங்காமல் பண்ணக்கூடாது, சட்டத்தின் ஆட்சிப்படி நீங்கள் இதை செய்யணும் அப்படின்னு வலியுறுத்துகிறோம். கடைசியாக ஒரு விஷயந்தான். கலைஞர் ஒரு விஷயம் சொன்னார், ஓடினான் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினான்னு. இப்போ நம்ம ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். முதலமைச்சர்கிட்ட நாங்கள் ஒன்று தான் கேட்குறோம். அப்படின்னா மடி நிறைய பணம் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். அந்த கான்ட்ராக்டர் பக்கம் நிற்க போகிறீங்களா, இல்லை கான்ஸ்டியூஷன் பக்கம் நிற்க போகிறீங்களா அப்படின்றத எல்லாம் பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் ஆர்.என். ரவி தவிர எல்லாம் எங்கள் பக்கம் நிற்கிறாங்க. ஆர்.என். ரவி நிச்சயமாக நீங்கள் ஆர்.என். ரவிக்கு எதிராக தான் இருப்பீங்க, இருக்கணும், அதுதான் நல்லது. அதனால் முதலமைச்சர் என்ன செய்யணும்னா, இறுதியாக நாங்கள் என்ன சொல்கிறோன்றதுக்கு வந்துடுறோம். ஏற்கனவே மாநகராட்சி 30/9/2025 வரை
நாள் கூலி 753 1200 தொழிலாளர்களுக்கு தருவதற்கு தீர்மானம் போட்டிருக்கிறது, நிதி ஒதுக்கி இருக்கிறது. இங்கே வீதியில் இருக்கிற தொழிலாளர்களுக்கு அது 5வது மண்டல தொழிலாளிக்கும் நீங்கள் அமல்படுத்துங்க. முடிஞ்சது கதை. 31/7 நாங்கள் எங்கே இருந்தோமோ அங்கே கொண்டு போய் உட்காந்து வைங்க. மக்களோட துன்பமும் முடிஞ்சிடும், எங்கள் துயரமும் முடிஞ்சிடும். இதை முதலமைச்சர் செய்யணும் தான் ஊடகவியலாளர்கள் மூலமாக நாங்கள் அதை கேட்டுக்கிறோம். எங்களோட கோரிக்கையை கடிதமாக அனுப்புகிறோம். உங்களுக்கு நாம எங்களோட தோழர்கள் அந்த விஷயத்தை கடிதமாக தருவாங்க. உங்களுடைய ஒத்துழைப்போடு இந்த தொழிலாளர்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு நம்புகிறோம். அதெல்லாம் சின்ன குழந்தை கூட புரியுங்க. அதாவது 19,000 ரூபாய் 26 நாள் வேலை செஞ்சால் சம்பளம், 16,000 ரூபாய் சம்பளம், ரெண்டும் ஒன்றுன்னா கணக்குங்க, அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே என்னங்க இருக்குது? அதாவது 753 ரூபா, ஆக்சுவலாக அது 761 ரூபா நாள் கூலி. நீ கொடுக்குறது 596, ரெண்டும் ஒன்றா? அப்புறம் என்ன பணி பாதுகாப்பு? தனியார்கிட்ட என்ன பணி பாதுகாப்புன்னா 12 தெரு கூட்டணும். ஒரு ஆள் 100 பேர் வேலை பார்க்குற விஷயத்தை 32 பேர் செய்யணும். இதுதான் பணி பாதுகாப்பா? அயோக்கியத்தனம். அது எந்த பணி பாதுகாப்பும் கிடையாது. ராம்கி இந்த தொழிலாளிகளாம் நல்லது செய்கிறதுக்கு வந்திருக்கானா? ராம்கி மேலே ஏராளமான புகார் இருக்குது. ராம்கிலாம் சொத்து குவிப்பு ஆளுங்க. அதனால் அவங்க ஒன்றும் பாதுகாப்பும் தரமாட்டாங்க, ஜனங்களுக்கு நல்லதும் செய்ய மாட்டாங்க. கோடி கோடியாக தமிழ்நாட்டு செல்வத்தை ஆந்திராவுக்கு எடுத்துகிட்டு ஓடுவாங்க. இல்லை, அதுதான் சொல்கிறேன் இவ்வளோ நேரமாக. அது பணி பாதுகாப்பே இல்லை. அப்புறம் தமிழ்நாட்டில் கிளென்லினஸ் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த போர்டில் தர நன்மையெல்லாம் ராம்கி தர நன்மை மாதிரி சொல்கிறாங்க. இது அயோக்கியத்தனம். அது என்னென்னா பஃபர் தொழிலாளி, வெளி தொழிலாளி எடுக்கிறாங்க. இந்த போராட்ட பந்தலில் இருக்கிறவங்க போல இல்லை, எங்களோட போராட்டத்தில் இருக்கிறவங்க, வழக்கில் இருக்கிறவங்க மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 30 பேர் போயிருப்பாங்க. மீதி எல்லாம் எங்களோட தான் இருக்காங்க. மாநகராட்சி தமிழக அரசுமோ மாநகராட்சியில் வேலை தர எந்த உத்தரவாதமும் தரல, போய் பேசுகிறாங்க. மாநகராட்சியில் வேலை தரட்டும் சொல்லட்டும், உடனடியாக வேலைக்கு போவோம். தனியார் மயமாக்குறது திருநெல்வேலி நிர்வாகம் எடுத்துக்கலாமா? தனியார் மயம்? ஆமாம் ஆமாம். அதாவது இவ்வளோ வருஷமாக கொடுக்காத நன்மைகள்லாம் இனிமேல் தனியார் கொடுப்பாங்கன்னா அது தமிழ்நாடு அரசுக்கு வெட்கக்கேடு. அந்த அவப்பெயர் தமிழ்நாடு அரசுக்கு வந்துடக்கூடாதுன்னு கேட்டுக்கிறோம். அதாவது 5வது மண்டலம், 6வது மண்டலம், 7வது மண்டலம், இது போக இப்போ 4வது மண்டலம், 8வது மண்டலம் எல்லோரும் வராங்க. இந்த போராட்டம் ஒரு 4000 தொழிலாளர்களின் ஆதரவோடு நடக்கிறது. நேரடியாக இல்லைங்க, பல திரும்பிட்டாங்கன்னா மாநகராட்சியை பட்டியல் வெளியிட சொல்லுங்கள். குமரகுருபரனுக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தால் பட்டியல் வெளியிட்டோம். யாரெல்லாம் திரும்பிட்டாங்கன்னு 70 பேர் பணியில் சேர்ந்து விட்டதாட்டு நீங்கள் பார்க்கணும். நேரு என்ன சொல்கிறாருன்னு உங்களை எல்லாருக்கும் வேலை இருக்குன்றாரு. என்ன அபத்தமாக இருக்குது? யார் வந்தாலும் வேலைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் பணிக்கு திரும்பிட்டாங்க. ரெண்டும் ஒன்று கொண்டு முரணானது. சார், மொத்தம் 3086 பணியிடங்கள் இருக்குது. 1770 பேர் பணியில் சேர்ந்துட்டாங்க. நேற்று மாநகராட்சி ஆட்சியை கொடுத்துருக்காங்க. இந்த போராடுகிற தொழிலாளர்கள் திரும்பலிங்க, வேலைக்கு திரும்பல, தப்பாக சொல்கிறாங்க. பார்க்கலாம், தீர்வு வர்றதுக்கு நாங்கள் இன்றைக்கி ஒரு ஆலோசனை முன் வச்சுருக்கோம். முதலமைச்சர் முடிவெடுக்கட்டும். தமிழ்நாட்டு மக்கள் மீது, இந்த பகுதி மக்கள் மீது, தொழிலாளர்கள் மீது அக்கறை கொண்டு அவர் முடிவெடுப்பார் என்ற எங்கள் வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறோம். பார்ப்போங்க. நன்றி.